தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள கைத்தறி கூடங்களில் புடவைகள் தயாரிக்கும் பணிகள் சுறுசுறுப்புடன் நடந்து வருகிறது. கோவை மாவட்டம் சிறுமுகை, நெகமம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் காட்டன் புடவைகள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. வரும் நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு கைத்தறி கூடங்களில் புடவைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். காட்டன் புடவைகளில் நவீன டிசைன்களை புகுத்தி பெண்களை ஈர்க்கும் விதமாக புடவைகள் தயாரிக்கப்படுகிறது. சிறுமுகை பகுதியில் அதிக அளவு கோராப்பட்டும், நெகமம் பகுதியில் முற்றிலும் காட்டன் புடவைகளும் நெசவு செய்யப்படுகிறது. நாகரிக வளர்ச்சிக்கேற்ப கணினி மூலம் டிசைன்களை உருவாக்கி புடவைகள் தயார் செய்யப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நாங்க கம்ப்யூட்டர் டிசைன் ஃபர்ஸ்ட் கையில பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி அதை இது பண்ணி நாங்க சாரி நெய்திட்டு இருக்கோம். இப்ப வர இளம் பெண்கள் அவங்க டிசைன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன டிசைன், மாங்காய் டிசைன் இந்த மாதிரி அதிகமா விரும்புறாங்க. நீ என்ன 40 நாள் இருக்கு தீபாவளிக்கு, அதுக்குள்ள நாங்க 20 நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கோம். தீபாவளி உற்பத்தி 25% அதிகரித்தாலும் நூல் மற்றும் மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்று கூறும் தொழிலாளர்கள் இதை கட்டுப்படுத்த பருத்தி ஏற்றுமதியை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இப்ப 25% தீபாவளிக்கோசரம் உற்பத்தி அதிகம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில இப்ப ரேட்டு 25% அதிகமா பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்ப டாலர் வீழ்ச்சியினால, சில்வர் விலையினால ஜரி விலை அதிகம், அப்புறம் பருத்தி ஏற்றுமதி பண்றதுனால நூல் விலை அதிகமா இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும்னா ஏற்றுமதியை தடை பண்ணணும். நவீன யுகத்திற்கேற்ற பல்வேறு ரக புடவைகள் விற்பனைக்கு வந்தாலும் பெண்கள் மத்தியில் கைத்தறி புடவைகளின் மேல் உள்ள ஆர்வம் இன்றும் குறையவில்லை.